திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த கீரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கீரையை ஆட் பண்ணுறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க பருப்பு கீரையை அது கூட ஆட் பண்ணுறேன். நான் 1 கட்டு அளவுக்கு பருப்பு கீரை ஆட் பண்ணுறேன். இப்போ கீரையை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். இது நல்லா வெந்துடும். இப்போ நான் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரை வேக வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போடுறேன். இது 3 நல்லா ஃப்ரை ஆனது 2 காஞ்ச மிளகாய் நான் அது கூட ஆட் பண்றேன். அடுத்ததா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 2 நான் ஆட் பண்றேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டுல இருந்து 3 நிமிஷம் வரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க கீரையை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரை வேக வச்சா போதும், நமக்கு கீரை ரெடி ஆயிடும். இப்போ கீரை ஃபுல்லாக குக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இது ரெடி பண்றதுக்கு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.